students, good morning to all. Today 12th standard commerce chapter 3 3.7 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து MBO பார்த்தோம். MBOன்னு எனது மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன். அதாவது முதல்ல பார்த்தது குறியிலக்கு மேலாண்மை. இன்றைக்கி நம்ம பார்க்குறது எக்ஸப்ஷன் என்னது விதிவிலக்கு. விதிவிலக்குன்னு என்னது, அதாவது ஒரு ரூல்ஸ் படி இல்லாமல் கொஞ்சம் தளர்வுகள் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அனுசரித்து போகிறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் விதிவிலக்காக இருக்கக்கூடிய மேலாண்மை, அதுதான் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன். MBE எந்த அளவுக்கு MBO முக்கியமோ அதே அளவுக்கு MBEயும் முக்கியம்தான் உங்களுக்கு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி மீனிங் ஆஃப் MBE பார்ப்போம். மீனிங் ஆஃப் MBE அப்படிங்கிறது வந்து ஒரு 2 மார்க் கொஷினில் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அதோட மீனிங்ஸ் என்னென்னு பாருங்கள். மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ஆஃப் managerial control suggested by the classical writers and management. அதாவது இந்த கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்னால் பாரம்பரிய எழுத்தாளர்கள், அதாவது ரொம்ப நாளாக எழுதிட்டுருக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவமிக்க எழுத்தாளர்கள் இது ஒரு முக்கியமான கொள்கையாக சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் வேணும். எக்ஸப்ஷன், மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷனுங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். அதோட இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் பேஸ்டு ஆன் த பிலீஃப் that an attempt to control everything results in controlling nothing. அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு முடிவெடுக்கிறத வந்து கட்டுப்படுத்தாது. சரிங்களா, ஓரளவுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் இஸ் எ ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தட் ஃபோக்கஸ் ஆன் ஐடென்டிஃபையிங் அண்ட் ஹேண்ட்லிங் கேஸ் தட் டிவைட் ஃப்ரம் த நார்ம். அதாவது இது என்னென்னா, இந்த விதிவிலக்கு மேலாண்மைங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி, எக்ஸப்ஷன் இஸ் ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஐடென்டிஃபையிங் அண்ட் ஹேண்ட்லிங் கேசஸ். ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணி அது எப்படி நாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வை சொல்வதாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், த ப்ரொடக்ஷன் மேனேஜர் எஸ்டாப்ளிஷஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸ் wherein 5 defects per 100 units produced are permissible. சரிங்களா, அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அதாவது உற்பத்தி மேலாளர் வந்து எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டி கண்ட்ரோல்னால் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை வந்து அதோட குவாலிட்டி தர கட்டுப்பாடு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. சரிங்களா, 5 டிஃபெக்ட்ஸ் பர் 100 யூனிட்ஸ். இதில் 100 யூனிட் செய்யும்போது இதில் எவ்வளோ டிஃபெக்ட்ஸ் இருக்குதா, 5 குறைபாடுகளை அனுமதிக்கிறாங்க. சரிங்களா, 100 யூனிட் தரமாக செய்யும்போது அதுக்கு ஒரு 5 யூனிட்டில் சின்ன குறைபாடுகள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறது. சரிங்களா, ஸோ லாங் ஆஸ் த நம்பர் ஆஃப் த டிஃபெக்ட்ஸ் டஸ் நாட் எக்ஸீட், அதாவது அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, 5 த சூப்பர்வைசர்ஸ், ஃபோர்மேன், சபார்டினேட்ஸ் அப்படின்னா யார், இவங்கெல்லாம் கீழ்நிலை பணியாளர்கள், அவங்களுக்கு அதை பற்றி அந்த ப்ராப்ளம், அந்த 5 யூனிட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறத பற்றி அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒவ்வொரு இந்த சூப்பர்வைசர்ஸு, ஃபோர்மேனு, சபார்டினேட்ஸ் எல்லாமே MBOவில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதெல்லாம் யாரை சேரும், த மேனேஜர் அப்படிங்கிறவங்களே டீல் பண்ணிக்குவாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் இதுதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக நம்ம பார்க்கலாம். whenever there are more than 5 defects, அதாவது 5 குறைபாடுகளுக்கு
மேலே இருந்தால் என்ன பண்ணோம், மேட்டர் வில் பி ரிப்போர்ட்டட் டு த ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் தான் பார்த்துக்குவார். இந்த பணியாளர்கள்லாம் என்ன பண்ணோம், இந்த மேனேஜர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும், ரிப்போர்ட் பண்ணிடணும். அதோடு அவங்க வேலை முடிஞ்சது. அவங்க அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டாங்க. சரிங்களா? இந்த எக்ஸெப்ஷன் கொடுக்கறது எல்லாமே இந்த மேனேஜர் மட்டும்தான். இந்த சபார்டினேட்ஸ் அதாவது ஒர்க்கர்ஸ்கிட்ட இந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க ஒர்க்கை மட்டும் பார்ப்பாங்க. ஒரு 5 டிஃபெக்ட்ஸ் 5 குறைபாடுகளுக்கு மேலே போகும்போது அவங்க யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜரோ குவாலிட்டி மேனேஜரோ அவங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டிஸ் யார் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. இப்போ உங்களுக்கு வந்து எம்பிஇ அதாவது எம்பிஇயோட மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நாம் வந்து நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன் ஹேஸ் போத் ஏ ஜென்ரல் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஏ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் அப்ளிகேஷன். அதாவது இதில் வந்து ரெண்டும் இருக்கும். ஒன்று என்னது, ஜெனரல் பிஸ்னஸ் அப்ளிகேஷன், இன்னொன்று இன்டெலிஜென்ட் அப்ளிகேஷன். அப்படிங்கிற ரெண்டையும் கொண்டது இது இந்த எம்பிஇ. ஜெனரல் பிஸ்னஸ் எக்ஸெப்ஷன் ஆர் cases that divide the normal behavior in a business process and need to be cared for in a unique manner. அதாவது இது என்ன அப்படின்னா, இதில் இந்த பொது வணிக முறை என்ன பண்ணுன்னா, அதிலிருந்து ஒரு need to care for a unique manner typically by human intervention. அதாவது ஒரு நன்னடத்தை அப்படின்னு நெறிமுறை நடத்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கும். The cause might include process deviation, infrastructure or connectivity issues, external deviation, poor quality business rules, malformed data, இந்த மாதிரி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதில் சால்வ் பண்ணுவாங்க. சரிங்களா? என்னென்ன கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை விட நமக்கு ப்ராசஸ் ஆஃப் எம்பிஇங்கிறது வந்து ஒரு 3 மார்க் கொஷின். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. கவனிங்க. Primarily, it is necessary to set objectives or norms with predictable or estimated results. அதாவது முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா, இந்த எம்பிஇயோட செயல்முறை அதாவது அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ப்ரிடிக்டபிள் அண்ட் எஸ்டிமேட்டட் ரிசல்ட், முக்கியமான ஒரு ரிசல்ட்டை அதுக்கு அதாவது என்னென்னா ஒரு பிளான் பண்ணி அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த எம்பிஇ. அதாவது இதில் என்ன அப்படின்னா, இந்த சபார்டினேட்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, மேனேஜர்ஸு எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அது புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் ஈஸியாக இருக்கலாம். இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு எஸ்டிமேட்டட் ரிசல்ட் வேணும். ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ்னு எனது ஒரு குறிக்கோள் அடையிறதுக்கான ஒரு ரிசல்ட் வேணுங்கிறதுக்கான ஒரு மதிப்பீடு அப்படின்னு சொல்லலாம். தீஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆர் அசஸ்ட் அண்ட் கெட் equated to the actual performance. Next, the deviation gets analyzed with the insufficient or no deviation. அதாவது இதில் என்னென்னலாம் இருக்குன்னா, இதில் எந்த ஒரு விலகலும் இல்லாத போது, அதில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கேன் கான்சன்ட்ரேட் ஆன் தயர் மேட்டர்ஸ். யாரோ அவங்களே அவங்களோட ஒர்க்கு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுவாங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகும்போது தான், யாராவது மேனேஜர்ஸ் சேஞ்ச் ஆகுறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது தான் இங்கே கொஞ்சம் எக்ஸப்ஷனு வேலை செய்யும். இட் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் டிவைட்ஸ் sufficiently, the issue needs to be passed to the senior managers.
இந்த மாதிரி அதாவது மேனேஜர்ஸ் சேஞ்ச் ஆகும்போது ப்ராப்ளம்ஸ் வரும்போது தான் அந்த இஷ்யூ என்னாகும், நீட்ஸ் டு பி பாஸ் டு த சீனியர் மேனேஜர்ஸ், அதாவது மூத்த மேனேஜர்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, அதை பாஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளம் பாஸ் ஆகி தான் போகுமோ தவிர அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. சரிங்களா? மேனேஜர்ஸ் கிட்ட அப்படியே மேலே மேலே பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஆஸ் அன் எக்ஸப்ஷன் கேஸ் அக்யூர்ட், இதுதான் என்னது, ஒரு விதிவிலக்கு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலி த எய்ம் இஸ் டு சால்வ் திஸ் எக்ஸப்ஷன் இமீடியட்லி, அதுக்கப்புறம் தான் உடனடியாக தீர்க்கணும், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. சரிங்களா? இப்போ அது கீழே இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸை பார்க்கலாம். பாருங்கள், அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ, அதோட நன்மைகளை பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் ப்ரொவைட்ஸ் த ஃபாலோயிங் பெனிஃபிட்ஸ். என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒன், இட் சேவ்ஸ் டைம் ஆஃப் மேனேஜர்ஸ். அதாவது முன்னே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா எம்பிஓவில், அதில் என்ன ஆகுனா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனி பொறுப்பு கொடுத்து அவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள ஒவ்வொருத்தரோட ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மேனேஜரே டைரெக்டாக இன்வால்வ் ஆகிறதுனால டைம் சேவ் ஆகுது. சரிங்களா? பிகாஸ் தே டீல் ஒன்லி வித் எக்ஸப்ஷனல் மேட்டர்ஸ், ரொட்டீன் ப்ராப்ளம்ஸ் ஆர் லெஃப்ட் டு சபார்டினேட்ஸ். அதாவது வழக்கமான வரக்கூடிய பிரச்சனைகளை மட்டும்தான் இந்த சபார்டினேட்ஸ் பார்ப்பாங்க. மற்ற ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் இந்த மேனேஜரே ஹேண்டில் பண்ணுறதுனால டைம் சேவ் ஆகுது, ஒரு டெசிஷன் சீக்கிரம் எடுக்க முடியும். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள், த ஃபோக்கஸ் மேனேஜரியல் அட்டென்ஷன் அப்படின்னு இது முக்கியமான இதில் வந்து இவங்களால் கவனம் செலுத்த முடியும். மேனேஜரை டைரெக்டாக மேஜர் ப்ராப்ளம்ஸில் அட்டென்ஷன் இது கவனம் செலுத்துதல். சரி, ஆஸ் எ ரிசல்ட் தேர் இஸ் பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் மேனேஜரியல் டேலண்ட்ஸ் எனர்ஜி. மேனேஜர் அப்படிங்கிறவர் வந்து டேலண்டாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அவங்க வந்து இமீடியட்டாக அந்த கவனம் செலுத்தி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அடுத்தது தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, இட் ஃபெசிலிட்டேட்ஸ் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. அதாவது அதிகாரங்களை அளிப்பதில் எளிமையாகுது. இப்போ வந்து நிறைய ஒர்க்கர்ஸ்க்கும் அவங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கும் போது அதில் ப்ராப்ளம் வரும், அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும். இப்போ மேனேஜரே எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறதுனால அங்கே அந்த பகிர்ந்தளித்தல், அதிகார பகிர்வுங்கிற ஒன்று இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாப் மேனேஜ்மெண்ட் கான்சன்ட்ரேட்ஸ் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன், அதாவது அதிரடியான முடிவெடுக்கிறதுக்கும் ஆப்ரேஷனல் டெசிஷன் சீக்கிரமாக முடிவெடுக்கிறதுக்கும் இந்த லோயர் லெவலில் அவங்க நாட வேண்டியதில்லை. ஆர் லெஃப்ட் டு த லோயர் லெவல்ஸ், கீழ்மட்ட பணியாளர்களோட உதவி அவங்களுக்கு தேவையில்லை. இவங்களே டெசிஷன் எடுத்துக்குவாங்க, ப்ராப்ளத்தையும் இவங்களே சால்வ் பண்ணிக்குவாங்க. அதனால் இந்த அதிகார பகிர்வால் வரக்கூடிய ப்ராப்ளம் இதில் இருக்காது. சரிங்களா? அடுத்தது, திஸ் லீட்ஸ் டு மோட்டிவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சபார்டினேட்ஸ். அதனால் இதில் அவங்களுக்கு வந்து என்னது, அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்க பார்க்குறதுனால அவங்க டெவலப்மெண்ட்டாக இருப்பாங்க. அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் எ டெக்னிக் ஆஃப் செப்பரேட்டிங் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அன்இம்பார்ட்டன்ட் ஒன். அதாவது முக்கியமான ப்ராப்ளம் இது, முக்கியமான ஒர்க் இது அப்படின்னு அதை பிரித்து யார் யாருக்கு எதை இன்ஃபார்ம் பண்ணுன்ட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இட் ஃபோர்ஸஸ் மேனேஜர் டு ரிவ்யூ பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. அதாவது மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முந்தின ஹிஸ்ட்ரி, அதாவது இதுக்கு முந்தின கடந்த கால வரலாறுகளை ஆய்வு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்க முடியும். இதை வந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? அடுத்தது மேலே பாருங்கள். இப்போ ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், எம்பிஇ கீப்ஸ் மேனேஜ்மெண்ட் அலர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் பை ஐடென்டிஃபையிங் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். அதாவது இந்த எம்பிஇ என்ன பண்ணுதுன்னா மேனேஜ்மெண்ட்டை அலர்ட் பண்ணுது, எச்சரிக்கை செய்யுது.
சரியான வாய்ப்புகள் எது, எப்படி பயன்படுத்தணுங்கிறத அடையாளம் காட்டி கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் எப்படி வரும் அப்படிங்கிறத அந்த மேனேஜர்ஸ்க்கு முன்கூட்டியே தெரியும். இட் கேன் அவாய்ட் அன்இன்ஃபார்ம்டு அண்ட் இம்பல்சிவ் ஆக்ஷன். தவறான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுலேருந்து தவிர்க்கப்படலாம். சரியா? கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்த முடியும். அடுத்தது 6th பாயிண்ட் பாருங்கள். அதாவது இதில் அவசர முடிவு எடுத்து ப்ராப்ளம் வராமல் சால்வ் பண்ண முடியும். அடுத்து 6th பாயிண்ட் பாருங்கள். மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் ப்ரொவைட்ஸ் பெட்டர் யார்ட்ஸ்டிக்ஸ் ஃபார் ஜஸ்டிங் ரிசல்ட்ஸ். அதாவது இந்த இடத்துக்கு யார்ட்ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த அளவுகோலாக, நல்ல ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு சிறந்த அளவுகோலாக இந்த MBE இருக்குது. சரிங்களா? இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் அப்ஜெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அப் யுவர் செல்ஃப். சரிங்களா? இது ஒரு மதிப்பீடு செய்யும்போது ஒரு பயனுள்ளதாக இருக்குது. இப்போ 6 பாயிண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE. இது ஒரு 5 மார்க் தான். அடுத்தது பாருங்கள் 3.10ல் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MBEங்கிறதுல 2 பாயிண்ட் தான். இதுவும் ஒரு 5 மார்க் கொஷின் தான். இதை நீங்கள் அப்படி ஈஸியாக படித்து எழுதிட்டு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பாருங்கள், டிஸ்அட்வான்டேஜஸ்னு என்னது, குறைபாடுகள். அதாவது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான குறைபாடுகள்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த மேனேஜரே எல்லாம் முடிவு எடுக்கிறதுனால எம்ப்ளாயீஸ்க்கு பவர் இல்லாமல் போனதுனால அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க, ஒரு ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. மேனேஜர் பார்த்துக்குவாங்க, நமக்கு என்ன அப்படின்னு ஒரு ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. அது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சீக்கிரமாக போய் மேனேஜர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த ப்ராப்ளம் என்னன்னே அந்த மேனேஜருக்கு தெரியாமல் போயிடும். இந்த 2 ப்ராப்ளம் தான் டிஸ்அட்வான்டேஜஸ். சரிங்களா? பாருங்கள், the main disadvantage of MBE is only managers have the power over really important decisions. அதிக பவர் இந்த மேனேஜர்ஸ்க்கு கொடுத்துருக்கிறதுனால அவங்க தான் முக்கிய முடிவெடுக்கிறாங்க. which can be demotivating. அப்படின்னு என்னது, அவங்க வந்து சோர்ந்து போயிடுவாங்க. ஊழியர்கள் வந்து உற்சாகம் இல்லாமல் போயிடுவாங்க. ஃபார் எம்ப்ளாயீஸ் அட் எ லோயர் லெவல். அவங்க வந்து நமக்கு என்ன அப்படின்னு ஒரு மோட்டிவேட்டோடு செய்ய மாட்டாங்க, ஸ்லோ ஆயிடுவாங்க. அடுத்து 2nd பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்தர் மோர் இட் மேக்ஸ் டைம் டு பாஸ் த இஷ்யூஸ் டு மேனேஜர்ஸ். அதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு இதாகுதுன்னா அதை டக்குன்னு போய் மேனேஜர்ஸ்கிட்ட சீக்கிரமாக டைமுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பவர் இல்லை. ஏன்னா மேனேஜரே எல்லா பவரும் எடுத்துக்கும்போது இவங்க வந்து கண்டும் காணாமல் போயிடுவாங்க. சரிங்களா? மேனேஜிங் எம்ப்ளாயீஸ் ஹூ டிவைட் ஃப்ரம் த நார்மல் ப்ரொசீஜர்ஸ். அவங்க ப்ரொசீஜர் படி தான் அதை பார்ப்பாங்க. பிகாஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆர் கன்சிடர்ட் டிஃபிகல்ட் டு மேனேஜ் அண்ட் டைப்பிக்கலி ஃபைண்ட் தெம்செல்ஸ் வித் லிமிட்டெட் ஜாப் டியூட்டிஸ் அண்ட் அன்லிமிட்டெட் டிஸ்மிஸ்டு டெட்டர்மைண்ட். இதை லேட்டாக போய் சொல்லுவாங்க. பிரச்சனை அதிகமாகும்போது இந்த மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கர்ஸை டிஸ்மிஸ் பண்ணலாம் அல்லது வேலையிலிருந்து டெட்டர்மைன்னு இது நிறுத்தி வைக்கலாம். இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் இதில் MBEயில் வரும். இந்த 2 ப்ராப்ளம் தான். இதில் வரக்கூடிய பாயிண்ட்ஸை நல்லா படிச்சிட்டிங்கன்னா இதுவும் ஒரு 5 மார்க் கொஷின் தான் உங்களுக்கு. சரிங்களா ஸ்டூடெண்ட்? இதோட நம்மளுக்கு 3rd சாப்டர் ஓவர். அடுத்தது 4th ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர், அதை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதோட நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து நான் என்னென்ன கொஷின் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேங்கிறத கீழே போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட், உங்களுக்கு என்ன புரியல, என்ன டவுட்டு, எனி ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணி டவுட்டு கேட்கலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.